ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுண்டக்காய் சட்னி பார்க்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் கடுகு போட்டுட்டோம். அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு, தனியா ஒரு ஸ்பூனு, ஒரு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன், அது போட்டுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இவ்வளோண்டு கழித்து புளி. முதல்ல இதெல்லாம் வதக்கிடுவேன். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா 4-5 பச்சை மிளகாய் கூட சேர்க்கலாம். கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இதில் என்ன ஸ்பெஷல்னால், சுண்டக்காய் சட்னி கூட நம்ம ஒரே ஒரு சின்ன பெரிய நெல்லிக்காய் கொட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். பெரிய நெல்லிக்காய் கொட்டை எடுத்துகிட்டு அதை இது மட்டும் கழுவி அதையும் வதக்கிடுறோம். அதோட பச்சை வாசனை போகணும். இந்த சுண்டக்காய் சேர்க்குறேன். கொஞ்சமாக வெந்தயம், உப்பு தேவையான அளவு. இதை நம்ம சாப்பாட்டுலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்தில் ஒரு முறை தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அந்த மாதிரி பண்ணுறதால இந்த மாதிரி சுண்டக்காய் சட்னி பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றிட்டு சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்லேருந்து மனச்சிக்கல் வரைக்கும் எல்லாமே போகும். பசங்க மோஸ்ட்லி சாம்பாரில் போட்டால் தூக்கி போட்டுருவாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இல்லை, எனக்கு இஞ்சி பூண்டு நம்ம 4-5 பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இவ்வளோண்டு துண்டு இஞ்சியும் போட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வேறு குழம்பு பண்ணுறதுக்கு அதில் கொஞ்சம் எடுத்து போட்டுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த தோல் நல்லா மசிஞ்சு சாஃப்டாக இருக்கும். நல்லா வதக்கினோன்னா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டா, அப்புறம் நம்ம எப்போ தாளிக்கிற மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து அது மாதிரி முடிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.